வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி நியூ இயர். இந்த புத்தம் புதிய ஆண்டில் அனைத்து மக்களும் செல்வச் செழிப்பாக இருந்து 16 செல்வங்களையும் பெற்று நீடூடி வாழ வேண்டுமென்று முதலில் அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. நம்ம இந்த தொகுப்பில் 2025 பொதுப்பலன் எப்படி இருக்க போகிறத கொஞ்சம் பார்ப்போம். 1/1/2025 மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நம்ம வாக்கிய கணிப்படி பார்த்தோம்னா காலையில் 6 மணியிலேருந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம், தனுசு ராசி லக்னத்தில் சூரியன் இருக்கிறார். 3ஆம் இடத்துல கும்பத்தில் சுக்கிரனும் சனியும் இருக்கின்றார்கள். மீனத்திலே ராகு இருக்கின்றார். ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கின்றார். கடகத்தில் செவ்வாய் இருக்கின்றார். கன்னியில் கேது. அதே போல் 12ஆம் இடத்துல விருச்சிகத்தில் புதன் இருக்கிறார்கள். இந்த மாதிரி இந்த வருஷம் நமக்கு புத்தாண்டாக இந்த கிரகத்தோடு தொடர்கிறது. சரி, லக்னாதிபதி குரு பகவான் லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். அதே போல் லக்னத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கிறது சிறப்பு தான். 3ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் மறைகிறார்கள். 12ஆம் இடத்துல புதன் மறைகிறாங்க. அப்போ இந்த வருஷம் பொதுவாக எப்படி இருக்க போகுது? அப்போ வாக்கிய கணிதப்படி பார்க்கும்போதும் நியூமராலஜி படி பார்க்கும்போதும் அளவு கடந்த மழைகள் பெய்யும். முதல்ல அதாவது எல்லாமே இயற்கை சீற்றம் அதிகமாக தான் இருக்கும். மக்கள்கிட்ட பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அதிகமாக இருக்கும். இப்போ பணம் மட்டும் நினச்சி ஓடி பணத்தை சம்பாத்தி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இந்த ஆண்டு என்ன செய்ய போகுதுன்னா, நிம்மதி எங்கே நிம்மதி என்று சொல்லி ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி நிம்மதியை தேடி ஓடிக்கிட்டு இருக்க போகிறோம். இதில் புதன் கிடச்சிருக்கு. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்குன்னு சொல்லுவோம். அதனால் சுபகாரியங்கள் நல்லா நடக்குங்க. திருமணங்கள், சொந்த வீடு கட்டுறது, வண்டி வாகனம்னா பெரும். தொழிலாளிகள் நிறையா வருவாங்க. வட மாநிலத்தில் நிறையா வருவாங்க. வேலை வாய்ப்பு நல்லா வரும். வேலைக்கு தகுந்த ஊதியம் இருக்காது. வேலைக்கு எந்த குறையும் கிடையாது. எல்லாமே விலை ஏறும். தங்க விலை ஏறும், காய்கறிகள் ஏறும், மண் சம்பந்தப்பட்ட பெட்ரோல் விலையங்கள் எல்லா விலைகளும் தாறுமாறாக ஏறத்தான் செய்யும். அதனால் அடுத்த ஆண்டு தொழில்காரங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா 9ஆம் இடம் செவ்வாய்க்கு அதிபதி. பூமி, இந்த ரியல் எஸ்டேட்டு, மர சம்பந்தப்பட்ட வேலைகள், தங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள், இரும்பு, உப்பு, இந்த தானிய வகைகள், இந்த இது பூராவே நல்ல விலையேற்றமும் நல்ல ஒரு வியாபார பெருமக்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு. பொதுவாகவே இந்த ஆங்கில புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன். அப்புறம் தனித்தனியாக நம்ம பேசுவோம் ஒவ்வொரு ராசிக்கும். லக்னத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிறனால கணவன் மனைவி நல்ல அந்யோன்யம் இருப்பாங்க. நல்லா அதான் சொல்லுவாங்க, சுபகாரியங்கள் சுப செலவுக்கு பஞ்சம் இல்லையா. இது வரைக்கும் பிரிந்தவங்க சேருவாங்க. சேர்ந்தவங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருப்பாங்க. அதேமாதிரி சொந்த வீடு நிறையா வாங்குவாங்க. கடன் வாங்கியா வீடு வாங்கணுங்கிற லட்சியத்தோடு வாழக்கூடியவங்க, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்கலாம் இப்போ நிறையா பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் நிறையா பண்ணுறாங்க. எல்லா முதலும் பண்ணுறாங்க. ஆனால் தயவுசெய்து இனிமேல் இந்த ஆண்டுலேருந்து ஒரு முடிவு பண்ணிக்கிடுவோம். எல்லாருமே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒன்று மண்ணில் போடுங்க, இல்லை பொண்ணில் போடுங்க. மற்ற இதில் போட வேண்டாம். மண்ணும் பொண்ணு தான் நமக்கு 2 கண்ணு மாதிரி. ஒன்று பொண்ணில் போடு, இல்லை மண்ணில் போடு. மற்ற இதுலேயும் அதில் போட்டேன் இதில் போட்டேன்னு சொல்லி கடைசியில் உங்களுக்கு அது மிக பிரச்சனையாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்யும். இந்த ஆண்டோட அமைப்புப்படி
அதே போல் 3ஆம் இடத்துல சனியும் சுக்கிரன் இருக்கிற மறைந்திருக்கிறார்கள். அப்போ குடுக்கல் வாங்கலில் இந்த ஆண்டு பெரும்பாலும் நீங்கள் இது வரைக்கும் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் கொஞ்சம் அதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். இந்த மாத சந்தா போடுறவங்க, வார சந்தா போடுறவங்களாம் கொஞ்சம் பார்த்து, அவங்களும் கொஞ்சம் நிறைய 25 வருஷம் சந்தை நடத்தினாயா, 26ஆம் வருஷம் ஓடிய போயிட்டேன். என்ன செய்வீங்க? அவ்வளோ கண்ணியமாக நடந்து வந்தேன், இன்றைக்கி ஆள் ஆட்டத்தை ஓடிட்டா, அப்போ என்ன செய்ய போகிறோம்? அப்போ அத்தனை பேர் ஏமாந்து நிற்காங்க, நம்பிக்கை வீணாக போச்சு. இப்படிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் வரும். அதனால் வட்டிக்கு ரொம்ப ஆசைப்படாமல் நிம்மதியாக கவர்மெண்ட் பேங்கில் உங்களுடைய போட்டு, இல்லையா நிம்மதியாக மண்ணில் போட்டோமா, ஒரு இடத்த வாங்கி போட்டோமா, இல்லை தங்கத்தை வாங்கி வச்சோமா, அப்படி போங்க. சிறுக சேர்த்து வச்சு மற்றவனை கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம். ஏன் இந்த பிறந்த வருஷம் அப்படி இருக்கின்றது. அதே போல் 4ஆம் இடத்துல ராகு, பெண்கள் சவகாசம் கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடத்துல போய் அயன சயன போகத்தில் நிறையா விழுந்திங்கன்னா அதனால் பொருள் இழப்புகள், அதனால் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கோர்ட்டு வம்பு வழக்கு, பெண்களால் பிரச்சனைகள், ஆண்களால் பிரச்சனைகள், அடுத்தவங்க இனத்தால் பிரச்சனைகள்லாம் நிறையா வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் அவங்கள்ட்டையும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். லக்னாதி மறைஞ்சிடுறாருங்க, இதில் ஒரு பெரிய மைனஸ். அது 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு பிறந்து ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு போராட்டமாக தான் இருக்கும். அப்புறம் ரிஷபத்திலேருந்து அவர் மிதுனத்துக்கு போனவுடனே கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஒரு சித்திரை மாதம், அது தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு சில இந்த காலங்கள் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆங்கில புத்தாண்டில் ஒரு 4 மாதத்துக்கு சிறப்பு இல்லை. அதே தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் சிறப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது குருவால் நல்ல ஒரு வாய்ப்பும் வசதிகளும் உண்டு. அதே போல் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் இந்த பிறக்கும்போது. அப்போ உடன் பிறந்த சகோதர சகோதரிக்குள்ளே சின்ன சின்ன மனக்கசப்புகள், இந்த உடன் வந்த சொந்த பந்தத்துக்குள்ளே சின்ன சின்ன போட்டி போராமல் இருக்கத்தான் செய்யும். அதில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதனால் சின்ன வாய் தகராறு வரனால சின்ன தகராறு பெரிய கைதடிக்கெலாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உடன் பிறந்தவங்க, சம்பந்தக்காரங்க, பங்காளிகிட்டலாம் நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் 10ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். ஏற்கனவே அவர் இந்த வட்டம் அவரும் பயிற்சி ஆயிடுவார். இந்த வட்டம் 3 பயிற்சி இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா, முதல்ல சனி பயிற்சி, அப்புறம் குரு பயிற்சி, அப்புறம் ராகு கேது பயிற்சி. அப்போ ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அங்கிட்டு 2-3 மாதம் கழித்து ராகு பயிற்சி நடக்கும்போது உங்களுக்கு சில மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும். 10ஆம் இடத்துல போய் கேது உட்கார்ந்தனால தொழில் பண்ணுற இடங்களில் கொஞ்சம் நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் பார்த்து பக்குவம் நடந்துக்கிறணும். அவங்களால சின்ன சின்ன உபாதை வரத்தான் செய்யும். அதுக்கப்புறம் பின்னால் சரியாகிவிடும். 12ஆம் இடத்துல புதன், இந்த புத்தியை கடன் சொல்லுவாங்களே, புத்தியை கடன் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எதையுமே வேகமாக செஞ்சு பின்னால் அமர யோசிக்க வேண்டாம். அமர யோசிச்சு அப்புறம் வேகமாக செய்யுங்க. 12ஆம் இடத்துல புதன் மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பலன் கொடுப்பான்னு பழமொழி உண்டு. இருந்தாலும் மறைவு தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புத்தியை கடன் கொடுக்காமல் எந்த வேலையும், வண்டியில் போனாலும் சரி, ஒரு கொடுக்கல் வாங்கினாலும் சரி, பேசினாலும் சரி, நிதானத்தோடு இருந்து கொண்டால் இந்த 2025 உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கும் என்பது ஐயமில்லை. இதில் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இந்த ஆண்டில் பண்ணிக்கணும். குலதெய்வத்தில் மெயினாக என்னது, முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதில் முருகனில் பழனிமலை முருகன் அருமையான வாய்ப்பு. ஏன்னா 9ஆவது அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழித்து அவர் கொஞ்சம் இறங்கி வந்த பிறகு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் பழனிமலை தண்டபாணி சுவாமி வழிபாடு பண்ணுறது, கடலோர பகுதியில் உள்ள திருக்கோயில் சென்று ஒரு நாள் தங்கி வழிபாடு பண்ணி வர்றது சிறப்பு. அதேபோல் அதாவது மலையில் உள்ள கோயிலில் போய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறதும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மார்கழி மாதத்தில் மலை கோயிலுக்கு போங்க. இந்த தனுர் மாதம் சொல்லுவாங்க. அது அதிகாலை வெள்ளனை எழுந்திரிச்சு தனுர் மாதத்தில் போய் விளக்கேற்றி வச்சுடுறது ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த ஆண்டு அதிக விளைச்சலும், அதிக லாபமும், எல்லாமே அதிகமாக இருக்க போகுதுங்க. இப்போ ஒரு வீட்டில் நல்லா சாப்பிட்றோம், ருசியாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்,
மலத்தையும் கழிக்கணும். அந்த மாதிரி இந்த ஆண்டு எல்லாமே அமோகமான விளைச்சலாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த பலன்களையும் அது கண்ட பலவீனத்தையும் அடைந்தே தீர வேண்டும். 2025 பொறுத்த வரைக்கும் 2024 விட ஒரு பங்கு கூடத்தான் இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. மொத்தத்தில் இந்த ஆண்டு தொழிலாளிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 9ஆம் அதிபதி செவ்வாய். தொழிலாளியை பகைச்சோம்னா அந்த நிறுவனமே நமக்கு நஷ்டமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இந்த ஆண்டில் இருக்குது. அதனால் பெரும்பாலும் தொழிலாளியை பகைச்சு கொள்ள வேண்டாம். தொழிலாளிக்கு நல்ல சம்பளம் கொடுங்க. நல்ல தொழிலாளி நல்லா பக்கமாக வச்சுக்கோங்க. அவங்களே மிகப்பெரிய சொத்து முதலாளிமார்களுக்கு. அப்படிப்பட்ட ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. மொத்தத்தில் இந்த ஆண்டு பொதுவாக அனைவருக்கும் நல்ல விளைச்சலாகவும் நல்ல தொழிலாளிக்கு நல்ல சம்பாத்தியமும் முதலாளிமாருக்கு அதனால் நல்ல வசதி வாய்ப்பும் இந்த பூமியில் வேலை பார்க்குறவங்க, நிலத்தில் வேலை பார்க்குறவங்க, தானியங்கள், விவசாயங்கள் அனைத்தும் சீரும் சிறப்புமாக இருக்கும் என்றும் சொல்லி 2025 ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கின்றோம். அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.